ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலே செமையாக இருந்தது. நம்ம விஜய் வந்து காவேரி உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பாப்பாவை சாப்பிட கூட விடாமல் சீக்கிரம் காரில் கட்டி கொடுங்க சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேயும் சீக்கிரம் வந்தால் பாப்பாவும் கேட்குறா, ஏன்பா எனக்கு அடிப்பட்டது தெரியுமே, ஏன் இவ்வளோ அவசரப்படுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் வேறு ஒரு கிளாஸ் மிஸ் இருக்காங்க. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஏமாற்றம். அவரோட சன்னாக போயிட்டு பிரின்ஸ்பாலை பார்க்குறாரு. பிரின்ஸ்பாலாண்ட கேட்குறாரு, என் பொண்ணுக்கு அடிப்படும் போது கேர் எடுத்து பார்த்துக்கினாங்க, அந்த மிஸ்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு அந்த பிரின்ஸ்பாலும் வந்து அட்ரஸை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் காவேரின்னு சொல்லலை, கிளாஸ் மிஸ்ஸுன்னு தான் 2 பேருமே பேசிக்கிறாங்க. அங்கே காவேரியை போய் வீட்டாண்ட பார்க்குறாரு. வீடு பூட்டிகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஒரு அருமையான அக்காவை கொண்டுன்னு வந்திருக்காங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அந்த அக்கா அவ்வளோ ஒரு பொறுமையாக சொல்கிறாங்க. செல்லுலேருந்து ஃபோட்டோவை காட்டுறாரு. ஃபோட்டோவை பார்த்துட்டு, இந்த பொண்ணு தான்ப்பா, இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் தான் இங்கே இருக்காங்க, நைட்டு தான் ஊருக்கு போனாங்க, நாளைக்கு வந்து பாருன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த அக்கா இந்த இடத்துல ரொம்ப ஹைலைட்டு. அழகான ஒரு அதே கோவத்தோடவும் பதட்டத்தோடவும் டென்ஷனாக வீட்டுக்கு வர்றார் நம்ம விஜய். வந்து இப்போ தான் தாத்தா கிட்ட வந்து கேட்க போகிறாரு. ஃபோட்டோவை காட்டி காவேரிக்கு என்ன ஆச்சு, காவேரி தான் இறந்துட்டான்னு தாத்தா சொல்ல போகிறாரு. பொய் சொல்லாதீங்க என்கிட்டன்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஒரு யூனிட்டு கொடுத்துட்டாரு இந்த இடத்துல, உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ ஒரு குற்ற உணர்வோடு இருந்த தாத்தா வந்து இந்த சித்தப்பா சித்தி பேச்சை கேட்டுன்னு இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் இங்கே வந்து குழந்தைய தேடி வரல, அவங்க வேலை விஷயமா வந்திருக்காங்க, நாங்கள் மிரட்டிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இவங்க மிரட்டினா நம்ம விஜய் விட்டுடுவாரா? ஏன்னா நம்ம விஜய்க்கு வீட்டு விலாசம் தெரிஞ்சு போச்சு. காவேரி உயிரோடு இருக்கிறது தான் கன்ஃபார்ம். அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இனி என்ன பண்ண போகிறாரு, எந்த இடத்துல நம்ம காவேரியை போயிட்டு சந்திக்க போகிறாருன்னு நம்ம அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். இங்கே வீட்டாண்ட போனதும் காவேரியும் யமுனாவுக்கு கையில் கிராஸ் ஆகிடுச்சுனால அங்கே போயிட்டு பார்க்க அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இந்த இடத்துல சுற்றி கொண்டுன்னு வந்துடுறாரு நம்ம பிரவீன் சார். எப்படி தான் காட்ட போகிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொண்டுன்னு வந்தது ரொம்ப நல்லது தான். கண்டிப்பாக சீக்கிரத்தில் விஜயும் காவேரியும் சந்திக்க போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜயோட ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஏன்னா காவேரிக்கு நினைவுகள் இல்லை, கண்டிப்பாக நம்ம விஜயோட ஆக்ஷனாக தான் அதிகமாக காட்டுவாங்க. எபிசோடில் பார்க்கலாம்.